வணக்கம். கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன். எக்ஸ்போர்ட்டில் பல கண்ட்ரிஸ் ரிலேட்டடான ஏற்றுமதிக்கான தகவல்கள் என்ன, ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்னென்ன பொருட்கள் பண்ணுறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னென்ன பொருட்கள் நம்ம எக்ஸ்போர்ட் நம்ம பண்ண முடியும், அல்லது இம்போர்ட் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து நம்ம ஏதாவது பொருட்கள் இம்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பல தரப்பட்ட வீடியோஸ் நம்மளுடைய கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனலில் இருக்குது. போய் பாருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, எந்த கண்ட்ரிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு தெரியல சார், எந்தெந்த கண்ட்ரிக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு பல பேருக்கு சில குழப்பங்கள் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா, நெதர்லாந்துக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம், நெதர்லாந்துலேருந்து என்னென்ன பொருட்கள் இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சில அடிப்படையான தகவல்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பல நாடுகள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்தால் கூட எந்த நாடுகளில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்ட்டு பல பேருக்கு பல கன்ஃபியூஷன் இருக்க தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம எந்த கண்ட்ரியில் என்னென்ன பொருட்கள் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்ட்டு ஒரு பொதுவான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ப்ராடக்ட்டு அந்த கண்ட்ரியில் ஏற்றுமதி செய்ய முடியுமா, அதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணி அதற்கான விஷயங்களை நம்ம சேகரிச்சுட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டோம் அப்படின்னா கட்டாயமாக நம்ம அந்த நாட்டிற்கு நாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு நாடு என்ன அப்படின்னா, நெதர்லாந்துக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, நெதர்லாந்துக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு சில விஷயங்கள் பார்க்கணும். என்ன பொருட்கள் எக்ஸ்போர்ட் ஆகுது, எத்தனை ஆயிரம் ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன லைசன்ஸ் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சில முக்கியமான விவரங்கள் நம்ம இங்கே பார்க்கலாம். நெதர்லாந்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான நாடு. நம்ம நாட்டில் பல ப்ராடக்ட்ஸ் நெதர்லாந்து அங்கே உள்ள மக்கள் நம்ம இம்போர்ட் பண்ணுறாங்க. நெதர்லாந்து நம்ம முக்கியமான ஒரு நாடுன்னு சொல்லலாம். ஒரு 4th லார்ஜஸ்ட் இன்வெஸ்டர், அதாவது 4வது இடத்துல இருக்காங்க. இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நாடுகளில் 4வது இடத்துல நெதர்லாந்து இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் உள்ள பொருட்கள் மேலே அவங்களுக்கு அது அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இம்போர்ட் பண்ணும்போதும் சரி, நம்மளுடைய ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணும்போதும் சரி, நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் அதிகமான ஆர்வம் காட்டுறாங்க. அந்த வகையில் 4th லார்ஜஸ்ட் இன்வெஸ்டர் இன் இந்தியா ஃபாரின்னா நெதர்லாந்து. இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4300 ப்ராடக்ட்ஸுக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பொருள் பண்ணணுன்னே தெரில நினச்சோம் நெதர்லாந்துக்கு. ஆனால் இந்தியாவிலேருந்து 4000 ப்ராடக்ட்ஸுக்கு மேலே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம நெதர்லாந்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பாருங்கள். அப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் அங்கே போகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா அடுத்த கட்டம். ஸோ அப்போ இந்த நெதர்லாந்துக்கு 4000 ப்ராடக்ட்ஸுக்கு மேலே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு ஒரு கேட்வே ஆஃப் யூரோப் அப்படின்னா ஒரு நெதர்லாந்து அந்த கண்ட்ரியை சொல்கிறாங்க. கேட்வே ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு, அந்த ரீஜனுக்கு கேட்வே நெதர்லாந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நெதர்லாந்தில் என்னென்ன போர்ட்டு, அதாவது சீ போர்ட் எது அதிகமாக ஒரு மிக முக்கியமான போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போர்ட்டர்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு போர்ட் இருக்குது. அடுத்து ஆம்ஸ்டர்டாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு போர்ட் இருக்குது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த பொருட்கள்லாம் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நெதர்லாந்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவிலேருந்து நெதர்லாந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். அடுத்து மிக முக்கியமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளி. நம்ம ஜவுளி பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்பரல்ஸாக இருக்கட்டும், ஃபேப்ரிக்காக இருக்கட்டும், டெக்ஸ்டைல்ஸாக எந்த விஷயங்கள் எடுத்தாலும் இது நெதர்லாந்துக்கு அதிகமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். கார்மெண்ட்ஸு, அப்பரல்ஸு, ஃபேப்ரிக்ஸு, அதாவது மற்றபடி ஹோம் டெக்ஸ்டைல்ஸு, இது எல்லாமே நம்ம நெதர்லாந்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து மிக முக்கியமாக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். அக்ரி ப்ராடக்ட்ஸ் ஃப்ரெஷ் அக்ரி ப்ராடக்ட்ஸ், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், காய்கறிகள், பழங்கள், பூக்கள், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அக்ரிகல்ச்சர். அப்புறம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம நெதர்லாந்துக்கு அதிகமான ஃபுட் ப்ராடக்ட்ஸு, பேக்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது நீங்கள் கவனம் செலுத்தலாம். அடுத்து இந்த பேக்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, நம்ம டைரெக்டாகவோ எல்லா கண்ட்ரிக்கும் பண்ணுற மாதிரி நமக்கு பண்ண முடியாது. யூரோப்பியன் கண்ட்ரிஸை பொறுத்தளவில் நம்ம ஒரு கோல்டு ஸ்டோரேஜில் போய் நம்ம அங்கே அதற்கு தகுந்த மாதிரி ஒரு நெதர்லாந்து நாட்டுக்கான பேக்கேஜிங் ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்.
நெதர்லாந்துக்கு என்ன பேக்கேஜிங் ஸ்ட்ரக்சர் இருக்குதோ அதுபடி தான் நம்ம ஒரு கோல்டு ஸ்டோரேஜில் பேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ கோல்டு ஸ்டோரேஜ் பேக்கேஜிங் அவசியம். நார்மலாக நம்மளே பேக் பண்ணி நம்ம அனுப்புறது கஷ்டம். ஸோ எல்லாமே வந்து கோல்டு ஸ்டோரேஜ் பேக்கேஜு பாக்ஸை தான் கேட்பாங்க. நம்ம இங்கேருந்து நம்ம அந்த நெதர்லாந்துக்கோ இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஏதாவது ஒரு நாட்டுக்கு நம்ம அனுப்பணும்னா நம்மளுடைய ஒரு அக்ரி ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து கோல்டு ஸ்டோரேஜ் கொண்டு போயிட்டு அங்கே உள்ள நெதர்லாந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் பேக்கேஜிங் படி பேக் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. நம்ம அங்கேருந்து நம்ம ஷிப்மெண்ட் கொண்டு போகலாம், ஏர் ஷிப்மெண்ட் கொண்டு போகலாம். அடுத்து மிக முக்கியமாக ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். இங்கேருந்து அதிகமாக ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட ஃபுட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஆர்கானிக் சம்மந்தமான அக்ரி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் வெளிநாடுகளுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஹார்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இருக்கு. ரைஸ் இங்கேருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது. ரைஸ் நம்ம சாப்பிடக்கூடிய பாசுமதி ரைஸ், நான் பாசுமதி ரைஸ் நெதர்லாந்துக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் வந்து corrugated boxes, leather products, corrugated boxes leather products, leather சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ், வாலெட்ஸாக இருக்கட்டும், லெதர் ஜாக்கெட்டாக இருக்கட்டும், லெதர் பர்ஸ், லெதரில் செஞ்சக்கூடிய மற்றபடி பேக், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், இந்தியன் ஸ்நாக்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இந்தியன் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், நம்ம இங்கே ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகுது. ரெடி டு ஈட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்புறம் சீ ஃபுட்டு முக்கியமாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரோசன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் அலுமினியம் ரிலேட்டட் ப்ராடக்ட், ஃபேப்ரிகேஷன்ஸ், இது மாதிரி எல்லாமே ப்ராடக்ட்ஸு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்டாக நான் வந்து இதில் ஒரு செக்டார் வைஸாக தான் நம்ம பார்த்துருக்கோம். பர்டிகுலர் ப்ராடக்ட் ரிலேட்டடாக ஒவ்வொரு பேர் வச்சு நம்ம பேச முடியாது. ஸோ செக்டார் ரிலேட்டடாக தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் வருதான்னு பாருங்க. அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸு, சித்தா ப்ராடக்ட்ஸு எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபார்மசூட்டிக்கல்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. சர்ஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஈஸியாக பண்ணிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான ஸ்டாண்டர்ட் அவசியம், அதற்கான குவாலிட்டி அவசியம். ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ் அவங்க இம்போர்ட் பண்ண நெதர்லாந்து கண்ட்ரிஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நார்ம்ஸ் படி நம்மளுடைய ப்ராடக்டான குவாலிட்டி, அதற்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டாக இருந்தாலும் அதுதான், ஃபுட் ப்ராடக்டாக இருந்தாலும் அதுதான், வேற எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க என்னுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தானே ஈஸியாக பண்ணலாம். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் பண்ணா என்ன அப்படின்னு நினைக்கிறது விட அதுக்கு என்ன குவாலிட்டி ஸ்ட்ரக்சர்ஸை அவங்க கேட்குறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதற்கான விஷயங்கள் இருந்தால் நாமும் அந்த ப்ராடக்டை நெதர்லாந்துக்கு கொண்டு போகலாம். நெதர்லாந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸை பொறுத்தளவில் குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பட் நீங்கள் வைக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ப்ரைஸ் வந்து நீங்கள் பெரிய அளவில் வச்சுருந்தா கூட அவங்க அதை பற்றி நம்ம பெருசாக யோசிக்கிறது இல்லை. அவங்க கேட்கக்கூடிய குவாலிட்டி ப்ரைஸை பற்றி பெருசாக அவங்க வந்து நெகோசியேட் பண்ணுறது இல்லை. குவாலிட்டி கரெக்டாக இருந்தால் அவங்க வாங்குறதுக்கு ரெடி. சில கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சில கண்ட்ரிஸ் வந்து குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த வரிசையில் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடுகள். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்களும் அதற்கான விஷயங்களில் கரெக்டாக செயல்படணும். ஓகே, ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். அக்ரிகல்ச்சர் பனானாலாம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. பனானா ஃப்ரூட் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஈடுபடுறதாக இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் அனுப்புறதா இருந்தால் கட்டாயமாக தான் நீங்கள் ஜிஎஸ்டி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுக்கணும். பட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அக்ரி ப்ராடக்ட்ஸாக இருக்கா, அதுக்கு என்ன செய்யணும், அப்பேடா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃபுட் ப்ராடக்டாக இருக்கா, அப்பேடா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ப்ளஸ் எஃப்எஸ்எஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு, ஆர்கானிக் அக்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேட், NPOP, நேஷனல் ப்ரோக்ராமிங் ஃபார் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். மற்றபடி உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு வேற என்ன எசென்சியல் குவாலிட்டிஸ், GMP, குட் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ், அந்த சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் அதை எடுத்து வைக்கணும். ஸோ இது மாதிரி ஸ்டாண்டர்டைசேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நம்ம கேட்டுட்டு உங்கள்கிட்ட ஒரு பையர் வந்து நெதர்லாந்தில் கேட்குறாரு அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்ட்டு நீங்கள் முதல்ல கேட்கணும். நம்ம தெரிஞ்சு வைக்கிறது ஒரு விஷயமா இருக்கணும். பட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் அந்த விஷயங்கள் தெரிஞ்சு எக்ஸாக்டான
கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன தேவையோ அதை கேட்டுட்டு அதற்கான சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ரெடி பண்ணணும். இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பைசஸ் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஸ்பைசஸ் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதாக இருந்தால் மிளகா, பெப்பர், ஜீரகம், அப்புறம் வந்து கேஷ்யூ நட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது. மற்றபடி வந்து ஏலக்காய், கோடமம் எக்ஸ்போர்ட் ஆகுது, க்ளவ் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்பைசஸ் உள்ள நிறைய ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது. டர்மரிக்கு, அப்புறம் ட்ரை சில்லி. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பைசஸ் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸ்பைசஸ் பண்ணுறதாக இருந்தால் ஸ்பைசஸ் போர்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அவசியம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போர்டு ப்ளஸ் FSSAI அண்ட் குட் மேனுஃபேக்சரிங் GMP சர்டிஃபிகேட். மற்றபடி ஆர்கானிக்காக இருந்தால் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் அவசியம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நீங்கள் அங்கிருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிற அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இந்தியாவிலேருந்து நெதர்லாந்துலேருந்து எத்தனை ஆயிரம் ப்ராடக்ட்ஸ்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ப்ராடக்ட்ஸ் மேலே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் நெதர்லாந்துலேருந்து நாமளும் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, பிளாஸ்டிக் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸு, ரா மெட்டீரியல்ஸு, அப்புறம் வந்து ஷிப்ஸ் ஐட்டம், அதாவது கப்பலுக்கு தேவையான உபகரணங்கள், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதற்கான ஸ்டாண்டர்டோட இந்தியாவுக்கு என்ன தேவையோ, இந்தியாவுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அந்த கண்ட்ரிலேருந்து தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் அவங்ககிட்ட இருந்து வாங்கி நம்ம இந்தியாவில் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதில் வந்து என்னென்னா ஜிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய ஜெனரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட், அதாவது வளரும் நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சலுகைனே சொல்லலாம். இந்த ஜிஎஸ்பி இருந்தால் நம்ம நாட்டு பொருட்கள் நம்ம நெதர்லாந்துக்கு போனால் நெதர்லாந்தில் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சலுகை இருக்கும். ஒரு டியூட்டி ஃப்ரீ இருக்கலாம், அல்லது டியூட்டியில் வந்து சில கம்மி பண்ணி வைவர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ டியூட்டியில் கம்மி பண்ணி கொடுக்கலாம். இது அந்த நாட்டுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அங்கே உள்ள பையருக்கு நம்ம இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பையர்ஸ் அதிகமாக நம்ம நாட்டு பொருட்களை விரும்புவாங்க, இந்தியன் ப்ராடக்ட்ஸை விரும்புவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஈடுபடுங்க. ஸோ நெதர்லாந்துக்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகம்னா கால் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பிஸ்னஸுக்கான ட்ரைனிங்கு, லைசன்ஸ் ப்ராசஸர், டாக்குமெண்டேஷன்ஸ், கன்சல்டிங் இது அத்தனையும் எங்களிடம் செய்து கொள்ளலாம். நன்றி.